புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவு, இன்னைக்கு நீங்க டாக்டர் ஆன் கால்ல கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மழை காலத்துல சளி வந்து காமன் தான், நிறைய அதை பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா இந்த வெயில் காலத்துல, கோடை காலத்துல கூட இந்த சளி பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோடை காலத்துல இன்னும் அதிகப்படியா இருக்கு, என்ன காரணம் டாக்டர்? ஓகே, இப்போ எந்த கிளைமேட்லயும் சளி இருந்துட்டே இருக்கு அப்படின்றவங்க ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த சீசனல் டைம்ல மட்டும்தான் எனக்கு அஃபெக்ட் ஆகும், ஆனால் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நார்மலாகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்நேரமும் சளி தொந்தரவுகளோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணணும். இப்போது ஒரு சிலர் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதாவது மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, அடுக்கு தும்மலாக இருக்கட்டும், இல்லை தலைவலியாக இருக்கட்டும், இல்லை தொண்டையில் வலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகளுக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த சீசன்லையுமே அவங்களுக்கு சளி தொந்தரவுகளோடையே இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன? நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கான மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நோய்களும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்ம பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் நிறைய மூலிகை மருந்துகள் இந்தந்த நோய்க்கு இந்தந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான அனுபானத்தில் எடுக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நோய்க்கான முதல் காரணத்தை அறிந்து நம்ம அதற்குரிய சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா சைனஸ் மட்டும் கிடையாது, எந்த நோயும் நம்ம உடலுக்கு வந்து அணுகாது. அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய உணவு முறைகளும் உடல் உழைப்பும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி நிஜமாகவே தானாகவே வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது, ஒரு கிருமி நம்ம உடலை தாக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சளி தொந்தரவுகள் ஏற்படும். அதை தாண்டி இன்னும் மேற்கொண்டு மற்ற பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இயற்கையான உணவுகளில் கவனம் செலுத்தணும். கீரை, காய்கறி, பழங்கள், சத்தான உணவுகள், நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவுகளில் சத்தான உணவுகள் எடுத்தாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கழிவுகளை நீக்கும் முறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 4 மாதத்திற்கு ஒரு முறை வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய பேதி மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், ரத்தம் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாமே நம்ம மறந்துட்டோம். முன்னாடியெல்லாம் பேதிக்கு மருந்துகள் கொடுப்பாங்க, வாந்தி வர மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகுவாங்க, நல்ல உடல் உழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம உடல் உழைப்பு கொடுத்தாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லாவே வெளியேற ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் வேர்வை நல்லா வேர்த்து ஊத்துற மாதிரி நம்ம யாருமே உடல் உழைப்பு கொடுக்கறது இல்லை. ஸோ அதனாலேயே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடல்லையே தங்கி தங்கி அது நோயாக நமக்கு மாற ஆரம்பிக்குது. அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் கழிவுகளின் தேக்கமே. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்க தேங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் நம்ம கழிவு நீக்கு சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்கடுத்து ஆரோக்கியமான உணவும் முறையான உடல் பயிற்சியும் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து ஒவ்வாமை, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வாமை இருக்கும், அதாவது அலர்ஜி இருக்கும். என்ன மாதிரியான அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்றது காமனாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பேஷண்ட்ஸை கூட சொல்லுவாங்க, எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, டஸ்ட்டு பட்ட உடனே எனக்கு காலையில் எழுந்த உடனே அடுக்கு தும்மலாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டஸ்ட் அலர்ஜி தாண்டி நிறைய விஷயங்கள்லையும் அலர்ஜி இருக்குது.
முக்கியமாக நாம் உணவில் எடுக்கக்கூடிய எந்த உணவாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், ஊதுவத்தி, மல்லிகை பூ வைக்கும் பொழுது, அதே மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும் பொழுது, புதிதாக ஒரு ஆடை உபயோகப்படுத்தும் பொழுது, தண்ணியில் கை வச்சா கூட அவங்களுக்கு அடுக்கு தும்மல் ஏற்படும். நிறைய விஷயங்கள் வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ரோமங்கள்னால நம்ம சுவாசம் ஏற்படும் பொழுது நமக்கு அலர்ஜி ஏற்படும். ஒவ்வொரு விதமான அலர்ஜி ஒவ்வொரு நபருக்கு வந்து இருக்கு. ஸோ எந்த விஷயத்துல அவங்க அடாப்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு உடல்ல வந்து அறிகுறி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம அதற்குரிய தடுக்கும் முறை. இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா மாஸ்க் உபயோகப்படுத்துறது, சில்லுன்னு காற்றுகள் சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு உடனே சளி பிடிக்குது அப்படின்னா காதுகளுக்கு வந்து பஞ்சு காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக குளிர்பானங்கள் அடிக்கடி எடுக்கிறதுனாலையும், அதே மாதிரி எந்நேரமும் ஏசிலே இருக்கிற மாதிரி உடலுக்கு எதிர்மறையாக செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் நமக்கு இந்த சளி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இப்போது என்ன மாதிரியான அலர்ஜிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் கலந்துருக்கு, இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பொறுத்து நம்ம அதற்குரிய முறையான ஒரு மருத்துவம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பூச்சிக்கடி வந்து இருக்கும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பூச்சி கிடைச்சிது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதிலிருந்து எனக்கு தோல் பிரச்சனையும் இருக்குது, அதே மாதிரி இந்த சளி பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக முறையாக ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை முழுமையாக குணமாகும். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நோயோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்காமல் அதற்கான காரணத்துக்கு நம்ம முறையான மருந்துகள் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நமக்கு கிளியராக ஆரம்பிக்கும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தி நம்ம நார்மலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடலுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இப்போது சளி பிரச்சனை இருக்குது, பல வருஷமாக வந்து ரத்தத்தில் வந்து அலர்ஜி கலந்துருக்கு அப்படின்னா சிம்பிளான ஒரு எளிய வழிமுறை என்ன அப்படின்னா, மஞ்சள், சுத்தமான மஞ்சள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி காலையில் 3 கிராம் வெந்நீரில் கலந்து ஏதாவது ஒரு வேளை காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஏதாவது ஒரு வேளை நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே தானாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி திரிகடுகு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து காலையிலும் மாலையிலும் 3 கிராம் திரிகடுகு சூர்ணம் தேனில் மிக்ஸ் பண்ணி உமிழ்நீரோட கலந்து நல்லா டேஸ்ட் பண்ணி நம்ம உள்ளுக்கு எடுத்தோம் அப்படின்னா ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, ஒரு நோய்க்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஹீமோகுளோபின் தானாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் வந்து நெல்லிக்காய் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. ஒரு மூலிகை எடுத்துக்கும் பொழுது மற்ற நோய்களும் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ திரிகடுகு சூர்ணம் தொடர்ச்சியாக 48 நாட்கள் ஒரு மருத்துவம் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் கண்டினியூஸாக ஒரு 48 டேஸ் நம்ம ஒரு மண்டலம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக அவங்க வெளியில் வர முடியும். அதுக்கு அடுத்தபட்சம் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், அதாவது நம்மளுடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், அதற்கு எதிர்மாறாக நாம் செய்யக்கூடிய வாழ்வியல் முறைகள்லையும் நமக்கு சளி ஏற்படும். இப்போ இந்த கிளைமேட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கும். வேர்வை அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு போய் குளிக்கும் பொழுது, இல்லை முகம் கழுவும் போது, இல்லை தலை குளிக்கும் பொழுது, இல்லை சில்லுன்னு ஒரு குளிர்பானங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சளி பிடிக்கும். இப்போ வேர்வை அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஏசி ரூமுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு சளி பிடிக்கும். ஸோ அதனாலையும் வெயில் காலத்தில் நமக்கு அதிகப்படியாக சளி தொந்தரவுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக நிறைய பேருக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேர்வைனாலையும் சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்வை வரும் வரைக்கும் அந்த ஸ்வெட்டாகி கம்ப்ளீட்டாக அந்த மெக்கானிசம் நடந்து முடிகிற வரைக்கும்
நம்ம அப்பப்போ நம்ம டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்ல ஒரு ஃபேன் காற்றுல நல்ல வேர்வை ஸ்டாப் ஆகுற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குளியல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் 2 நாட்கள் வேதி பிடித்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிளைமேட்லேயும் நமக்கு தலையில் நீர் கோர்த்துருக்கும், வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2 நாள் வேதி பிடிச்சோம் அப்படின்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வெளியில் வந்துடும், தலைவலியும் இமீடியட்டாக குறையும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கணேஷ். ஓகே சார், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? என்னைக்கு ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க சார். 48 மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு வயிறு ரணமா இருக்கு, மேல் வயிறுல இருந்து மேல் வயிறு ரொம்பவே ரணமா இருக்கு. எனக்கு அந்த புண்ணு எப்படி மேல அதிகமாகி எனக்கு ரொம்ப விஷயத்த நான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு 20 years ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது. நான் நிப்பாட்டி ஒரு 1 year மேல ஆகுது. சரிங்க. மேற்கொண்டு சுகருக்காகவும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். சரி. அது இல்லாம நான் வந்து கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கு, அதுக்காக சித்தா மெடிசனும் அது நீங்க சொன்ன மெடிசன் தான். அது என்னன்னு சொல்லல, அப்புறம் அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சூப்பரா கியூர் ஆகுது. ஆனா அதே நேரம் வந்து எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கு. அது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக அது எரிக்கலாத மருந்து ஒன்று அது கூடவே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நல்லா கியூர் ஆகுது. பட் இந்த சில விஷயங்களும் நான் மருந்துகளும் எடுத்துக்கிறதுனாலையும் என்ன கோச்சிங் பண்ணி புண்ணாய் ரணமாயிடுறதுனாலையும் இது வந்து நான் எடுக்கக்கூடிய மருந்துகளை கண்டினியூஸா எடுக்க முடியாம ரொம்ப தரப்போகுது. வயிறு ரொம்ப ரணமா இருக்கு மேடம். மேற்கொண்டு அது சரி பண்றதுக்கு இது ஒரு மருந்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மருந்தாவே சொல்லிடுங்க மேடம், கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும். நம்ம வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட பிறகு நம்ம உணவு எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பசிக்காமல் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதியில் மந்தத்தன்மை ஏற்படும். உணவு வந்து முழுமையாக செரிமானம் ஆகாது, அதனாலேயே வயிறு உப்புசம் ஏற்படும். அதை தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை, மற்ற தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால தான் பசித்த பின் புசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பசி எந்நேரம் எடுக்குது, அதாவது எந்த டைமில் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். காலையில் சரியாக ஒரு 8 மணிக்குள்ளே பசிக்குதா அப்படிங்கிறத கவனிங்க. மத்தியானம் 1 மணி, இரவு வந்து ஒரு 7 மணி, இந்த டைமில் வந்து சரியான நேரம் நமக்கு பசி ஏற்படுறதுக்கான அந்த ஃபீல் வந்து நமக்கு தெரியும். அப்படி இல்லை எனக்கு 11 மணிக்கு தான் பசிக்குது அப்படின்னா உங்களோட ஜீரண உறுப்புகளில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் சரியான நேரத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் செய்யக்கூடிய உடல் உழைப்பு, நம்ம தூங்குகிற நேரம். இப்போ லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாஃப்ட் ஆர்கனும் கரெக்டான வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் தான் நம்மளுடைய உடல்லையும் இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் அதற்கேற்ற மாதிரி இயற்கையான முறைகளில் தான் செயல்பட்டு இருக்கு. நம்ம இரவு நேரத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 மணிக்கு தூங்குறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருக்காங்க, இல்லை தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி டிவி பார்க்குறது, இல்லை மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கண் விழித்து நம்ம இரவு நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் 2 மடங்காக செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் அது வேலை செய்யுது இல்லையா, அப்போ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். கேஸ் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். உடலில் சூடு, பித்தமும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் சரியான நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து டோட்டலாகவே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற்றிட்டாங்க. கைக்குத்தல் அரிசிக்கு மாறிட்டாங்க. மில்லட்ஸ், தானிய வகைகள் எல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இரவு தூக்கத்தில் வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. அதனாலேயே நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் முக்கியமாக பிரச்சனை ஏற்படும். ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். எங்கள் குடும்பத்தில் பரம்பரையிலே யாருக்குமே சர்க்கரை நோய் கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கேட்கும் பொழுது நான் நைட் லேட்டாக தூங்குவேன்,
இல்லை என்னோட டியூட்டி வந்து நைட் ஷிஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கைக்கு மாறாக செயல்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கக்கூடிய உறக்கம், சரியான நேரத்தில் தூங்கணும். தன்னை மறந்து தூங்குற உறக்கம் தான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு சிலர் நைட்டு படுத்துட்டு இருப்பாங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பரான ஒரு டீப் ஸ்லீப் இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்போ தான் நமக்கு செரிமானம் முறையாக நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக இரவு உணவு வந்து 7 மணிக்குள்ளார எடுத்துக்கோங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய், அதனாலையும் நமக்கு நிறைய பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் வந்து உபயோகப்படுத்துங்க. ஸோ இதிலே வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்கும். காலையில் எழுந்த உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து வாயில் போட்டு, ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா அந்த ஆயில் போட்டு நல்லா வாய் கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிச்ச உடனே அந்த ஆயில் வந்து நல்ல ஒரு திரவம் மாதிரி, தண்ணி மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்பிட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த முறைகள் வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து சிம்பிளான ஒரு விஷயம் வந்து தேங்காய் பால். ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட பால் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் டெய்லி குடிச்சிட்டே வரலாம். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா, எனக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் கொலஸ்ட்ராலுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், இப்போ தேங்காய் பால்னால ஏதாவது கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் பால்னால கெட்ட கொலஸ்ட்ரால் வரவே வராது. அதில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. தேங்காயை வந்து எப்போ நம்ம அதை குழம்புல ஊற்றி ஹீட் பண்ணுறோமோ, சூடு பண்ணுறோமோ, அப்போ தான் அது கெட்ட கொழுப்பாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ பச்சையாக எடுத்துக்கக்கூடிய தேங்காயில் உடலுக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. அது நிறைய ஸ்ட்ரென்த்தும் கூட கிடைக்கும். ஸோ டெய்லி இதை எடுத்துக்கிட்டே வாங்க. வாரத்தில் 2 நாள் மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. குறிப்பாக காரம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப சில்லி பவுடர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது, ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி காரமான உணவை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம், இந்த மாதிரியான லேசான ஒரு காரம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முறையான ஒரு உறக்கம் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் செண்பகம். ஓகேம்மா, பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 40 மேம். சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு மூட்டு வலி வந்து 2 மாசமா இருந்துட்டே இருக்கு தொடர்ந்து. சரிங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சேன். ஓகேம்மா. அவங்க வந்து ஃபீவர் வந்துச்சு மேம் எனக்கு அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி. சரிங்கம்மா. அந்த ஃபீவர்னால தான் வந்துச்சு. அது சரியாயிடுமா சொல்லிட்டு டேப்லெட்லாம் 2 மாசமா எடுத்துக்கிட்டு மேம் நான். சரிங்கம்மா. இன்னும் அது சரியாகவே மாட்டேங்குது. சாப்பிட்ற நேரத்துக்கு வலி போகிற மாதிரி இருக்கு. இதுக்கு தொடர்ந்து வலி இருக்கு. ஒரு சில டைம் வலி இருக்கு, ஒரு சில டைம் வலி இல்லாத மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு. சரிம்மா. அப்புறம் வந்து இப்போ வந்து தொந்தரவு வந்து ஒரு சில டைம்ல தலை ஒரு பக்கமா வலிச்சுட்டே இருக்கு மேம். இப்ப சரிம்மா. அப்புறம் ஒரு சைடு ஷோல்டர் அதே மாதிரி வலிக்குது. சரிம்மா. வலிக்கெல்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. இப்போ ஒரு மூட்டுல மட்டும் வலி இருக்குங்களா, 2 மூட்டுகள்லயும் வலி இருக்குங்களா? ஒரு மூட்டுல வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்கு, ஒரு மூட்டுல வந்து கம்மியா இருக்கு. சரிம்மா. வீக்கமா இருக்கா? ஆமா மேம், ஒரு மூட்டுல மட்டும் வீக்கம் தெரியுது, ஒரு மூட்டுல அவ்வளவா வீக்கம் இல்ல. சரி, கை விரல்கள் எல்லாம் மடக்கி நீட்ட முடியுதாம்மா? ஃப்ரீயா இருக்குங்களா? அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு மேம், அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. சரி. நடக்கும் போது மட்டும் அப்படியே ஸ்டிஃப்னஸா இருக்கு, அப்படியே வந்து கால் அப்படியே பிடிச்சிது ஒரு சைடு மட்டும். சரிம்மா. ரைட் சைடுல அப்படியே வந்து நடக்கும் போதே ஒரு சில டைம்ல பிடிச்சிது. ஒரு சில டைம்ல நல்லா இருக்கு, ஒரு சில டைம்ல மாறி மாறி அந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்கு. சரிம்மா. இப்போ என்ன ஃபீவர்னு தெரியுமா? என்ன இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு? நான் வந்து ரெகுலரா வந்து நிக்கிற வேலை தான் நான் பாக்குறேன், ஒரு பேக்கரியில வேலை செய்யறேன். சரி. இல்லம்மா, டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீவர்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மேம், அதெல்லாம் எதுவும் அவங்க சொல்லல. ஓகே. இப்போ என்ன டைப் ஆஃப் ஃபீவர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த ஒருத்தருக்கு ஃபீவர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த கிருமிகள் இருக்குது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். இப்போது ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் மெடிசன் எடுப்பீங்க, ஃபீவர் எல்லாமே சரியாயிட்டு இருக்கும். ஆனால் அந்த கிருமி வந்து இன்னும் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியான பிறகு தான் உங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷனால தான் அந்த வீக்கம் வந்து இருக்குது ஒவ்வொரு மூட்டுகள்லையும். இப்போ வந்து மூட்டு வலிக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறத விட அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தானாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து திரிபலா அப்படிங்கிறது மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. காயக்கல்ப மூலிகைகள் அதை பற்றி சொல்லணுன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எளிதில் குணமாக ஆரம்பிக்கும், இரத்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும், கிருமி நாசினி பெஸ்ட்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அது கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எடுக்கிற நோயாளிக்கு வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, இல்லை மற்ற சளி தொந்தரவுகள் இருக்குது, இல்லை வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னா தானாகவே அந்த பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து நைட்டு தூங்க போகும் பொழுது 5 கிராம் திரிபலா சூர்ணம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் முடக்கச்சான் கீரை கிடைக்குமோ அது வந்து நீங்கள் உணவில் அப்பப்போ எடுத்துக்கலாம். புளிப்பு சுவை முற்றிலும் தவிர்த்துடுங்க. சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளியாக இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. அதே மாதிரி நீங்கள் இட்லி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது ஒரு 1 வீக் to 10 days வரைக்கும் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதனாலேயே நமக்கு மூட்டு வலி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா விதி அப்படின்னு நிறைய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா, முதல் நாள் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் நாள் சமைத்த உணவு, நம்ம நேற்று சமைச்ச உணவு அமுதுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட அந்த உணவை வந்து அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பழைய இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண உணவு அதில் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கிறதுனாலையும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும். வெளிப்பிரயோகமாக முடக்கற்றான் கீரையோட சாறு வந்து நீங்கள் நல்லாவே எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு மூட்டுகளில் வீக்கம் இருக்கோ அங்கெல்லாம் வெளிப்பிரயோகமாக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? திருவண்ணாமலேருந்து பேசுறேம்மா. ஓகே ஓகே சார், யாருக்கான கேள்வி இது? எனக்கு தான்மா. உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வயது 50 ஆகுதுமா. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து இதில் ஜப்பு ஒன்று அழிக்குது, 2 வீலர் ஓட்ட முடியல. சரிங்க. ஒரு வேலையும் செய்ய முடியல. ஓகேங்க. பெயினா இருக்கு. சரி, இப்போ சொல்லிருக்கீங்க. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ஜவ்வு கிழியப்பட்டிருக்கு, இப்போ என்ன கண்டிஷன் இருக்கு, அதுல வீக்கம் இருக்கா, கை வச்சு அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வலிகள் இருக்கா, டெண்டர்னஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்க வரும்பொழுது ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் வந்து எடுக்கவே கூடாது. இப்போ 1 லிட்டர் இப்போ தண்ணி எடுத்துக்கிறோம், இல்லை வெயிட் ஏதாவது தூக்குறீங்க அப்படின்னாலும் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து வலி இருக்க இடத்துல வீட்லேயே வந்து கை வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு நல்லா உருவி விடுவாங்க. சுளுக்கு தான் பிடிச்சிருக்கோம், இது உருவிட்டால் சரியாயிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம மாறி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு பிரச்சனையாயிடும். ஸோ உருவவே கூடாது, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து இரத்த கட்டு ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த லிகமெண்ட் வந்து டேராக இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸில் எல்லாமே கொஞ்சம் லேசாக பிளட்டு கிளாட்டாக இருக்கும். இதுக்கு சித்த மருத்துவ கடையில் வந்து இரத்த போலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வெந்நீரில் பேஸ்ட் மாதிரி பண்ணி எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ அங்கே வந்து பேக் மாதிரி நல்லாவே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வெந்நீர் போட்டு தான் ரிமூவ் பண்ணோம். ஏன்னா அது ஸ்டிக்கியாக பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும்.
ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. அதுவும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கொடுக்கக்கூடாது, பார்ஷியலாக தான் கொடுக்கணும். ரிப்போர்ட்ஸோட நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரடியாக வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? தாம்பரத்துல அம்பிகா மேடம். சரிம்மா, யாருக்கான கேள்விமா இது? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு 57 வயசு ஆகுது மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. 57 வயசு ஆகுது. சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. மூட்டு வலி, கை கால் வலி இருக்குது. அது இல்லாத அடிக்கடி சளி பிடிக்குது மேடம். இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு. சரிங்கம்மா, இந்த மூட்டு வலி எவ்வளவு நாளா இருக்குமா? அது ரொம்ப நாளாவே இருக்குது. எனக்கு ஜவ்வு விட்டு போய் இடுப்புல ஆபரேஷன் பண்ணோம். சரிங்கம்மா. அது ஆயிடுச்சு ஒரு 20 வருஷத்துக்கு கிட்ட. அதுல இருந்தே மூட்டு வலி, கை காலில் உட்காந்து எழுந்திருக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டுல தான் இருக்கிறேன். சரி, ஓகேம்மா. இப்போ வந்து ஒரு அலர்ஜி மாதிரி அப்பப்ப சளி பிடிக்குது மேடம், மார்ச்சலி. ஒரு சின்ன தண்ணி எதனா மாட்டி குடிச்சா கூட. சரி, ஓகேம்மா, நான் சொல்றதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாரத்துல 2 முறை வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தலையில நீர் கோர்த்துருக்கோம், தலைவலி, தலை பாரமா இருக்கும், அதுக்கு இம்மீடியட்டா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா உடனே ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிட்டு உங்க வீட்டுல அருகாமையில என்ன மூலிகை இருக்கோ, கண்டிப்பா துளசி இலை இருக்கும், கற்பூரவள்ளி இலை, நொச்சி இலை, இது எல்லாமே இந்த இலைகள்லாம் போட்டு நல்லா வாரத்துல 2 முறை கண்டிப்பா வேது பிடிக்கணும். அதுக்கு அடுத்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி மார்லயும் சளி இருக்கு, மார்ல சளி கோர்த்துருக்குன்னு சொல்றீங்க. இது கம்ப்ளீட்டா வெளியில வந்தா மட்டும்தான், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிளியர் ஆனாதான் இந்த கோழை ஃபார்ம் ஆகிறது இமீடியட்டா ஸ்டாப் ஆகும். இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அது கோழை மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வந்து இருமல் மூலயமா வெளியே தள்ளுறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை மருந்துகள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி ரசாயனம் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இது வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு 3 கிராம் சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வரதை உங்களால் பார்க்க முடியும். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் இந்த மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளிப்பிரயோகமாக நம்மளுடைய விலா எலும்புகளில் கீழே இருந்து மேல் பக்கமாக தட்டி விடணும், டேப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு பூங்கற்பூரம் போட்டு காய்ச்சி வெதுவெதுப்பான இருக்கக்கூடிய சூட்டில் நம்மளுடைய நெஞ்சு பகுதிகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு கல்லுப்பை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன காழா துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி சூடு பண்ணி விலா எலும்புகளில் கீழே இருந்து மேல் பக்கமாக ஒத்தடம் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சளி நல்லாவே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா தட்டி கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த சளிகள் நல்லாவே வெளியில் வந்துடும். 20 நிமிஷம் வந்து யோகாசன பயிற்சி பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த சுவாச குழாய்கள் நல்லா சுருங்கி விரிவடையும் பொழுது ஈஸியாக சளி வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கால் வலி, மூட்டு வலிக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நேரடியாக வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பிரியா. ஓகே, யாருக்கான கேள்வி? பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பாட்டிக்கா. பாட்டியோட வயது என்னம்மா? 62 வயசு ஆச்சு. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பாட்டிக்கு 62 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா. 2 வருஷமா ஆஸ்துமா இருக்கு. சரி, இன்ஹேலர் எடுக்கிறாங்களா? எடுத்துட்டு வரட்டாங்க. சரிம்மா, சளி கரைஞ்சு வெளியில வருதுங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் வரலைங்க. சரிம்மா. ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு பாட்டியை நேரடியாக அழைச்சிட்டு வந்து சிகிச்சை எடுங்க. நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரத்துக்கான மருந்துகள் கொடுப்போம். நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குள்ளேயே மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடைபெற முடியும். நிறைய பேர் வந்து அந்த சளி தொந்தரவுகள் அப்போதைக்கு சரியானா போதும், ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போவே சால்வ் ஆனால் போதும்னு சொல்லி நரம்பில் ஊசி எடுத்துப்பாங்க, காஃப் சிரப் எடுத்துப்பாங்க, இல்லை இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
நுரையில் இருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றுற மாதிரியான மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முழுமையாக குணமாகும். 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு அனைத்து விதமான நோய்களுக்கும் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமலேயே முழுமையாக நிரந்தரமாக குணமானவங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ணியும் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 முறை உபயோகப்படுத்தியும் எனக்கு இந்த சளி தொந்தரவுகள் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செஸ்ட்டில் வந்து ஒரு 10 பேர் ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்குது, ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, சுவாசம் என்னால் முழுசாக எடுக்க முடியல. இப்போது அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆக்சிஜன் வைக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன், வேறு வழி இல்லாமல் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கூட நம்மளுடைய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். ஸோ பாட்டியை நேரடியாக அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக தீர்வு இருக்குது. தேங்க்ஸ். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹசீனா ஃபாத்திமா. ஓகே ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய ஏஜ் என்ன? 16. ஓகே 16. ஓகே, உங்கள் கொஸ்டினை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். எனக்கு முடி கொட்டிட்டே இருக்குது. சரி, ஒழுங்கா பசிக்க மாட்டேங்குது. ஓகே மோஷனும் ஒழுங்கா போக மாட்டேங்குது. ஓகேம்மா. ஒயிட் ஹேரும் இருக்கு, ஸ்பிளிட் இருக்கு ரொம்ப முடி. ஓகேம்மா. பாதியில முடி வந்து உடஞ்சி இன்னொரு முடி அங்க இருந்து தொடங்குது மேம். சரி, என்னதான் பண்றது தெரியல. ஓகே, என்ன ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறீங்க? ஸ்நாக்ஸ் மோஸ்டா சாப்பிடுறது இல்ல நானு, கொஞ்சம் அப்பப்போதான் சாப்பிடுவேன். ஓகேம்மா, என்ன எடுத்துப்பீங்க? என்ன? பிஸ்கெட். பிஸ்கெட்ஸ். பிஸ்கெட் சாப்பிடுவேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா பசி ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிரும். பிஸ்கெட்ஸ் கூட டெய்லி எடுக்க வேண்டாம், சரியா? அதுவும் வந்து நமக்கு மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேட் ஆகும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி கரெக்டாக குடிக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2.5 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதை மெஷர் பண்ணி குடிக்கணும். அதாவது யூஸ்வலாகவே நமக்கு தேவையான உடம்புக்கு என்ன தேவையோ அது வந்து தாகம் நம்மளுக்கு தர்ஸ்ட் மூலிமா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு நான் தண்ணி பேலன்ஸ் பண்ணி குடிக்கிறது இல்லை, ஒரு 1/2 liter தான் குடிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு 2 to 2.5 liters தண்ணி குடிங்க. அதுக்கடுத்து நார் சத்துள்ள உணவுகள், நிறைய கீரை, காய்கறி, பழங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கடுக்காய் தோல் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை பவுடர் ஃபார்ம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பிளெயினாக கடுக்காய் தோல் பவுடர். இதை வந்து நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு 3 to 5 grams வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இந்த பவுடர் எடுக்கும் பொழுது பசியும் தூண்டும். லிவரில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாமே நல்லாவே செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். மோஷனும் ஃப்ரீயாக போகும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனாலே உங்களுக்கு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிக்கும் போது நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு வேளையாவது சத்து மாவு கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலே நமக்கு ஹேர் ஃபாலும் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சத்து குறைபாடுனால கூட முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த்தாக நம்ம சாப்பிடல அப்படின்னா கூட. அதனால் நிறைய கீரைகளும் பழங்களும் காய்கறிகளும் அதிகப்படுத்துங்க உணவில். அதுக்கு அடுத்த கட்டம் ஜென்டிலாக ஒரு 20 minutes வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கணும். ஒரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. லேசாக சூடு பண்ணி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸோ இதிலே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சீயக்காய் போட்டு கலந்து அதில் தலை தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து
சிம்பிளான ஒரு விஷயம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணுங்க. ஒரு 2 துண்டு வந்து கற்றாழை பீஸ் வந்து போட்டுக்கோங்க. 2 வெத்தலையோட காம்பு நுனியெல்லாம் நீக்கிட்டு அதையும் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்காது. ஒரு சிலருக்கு வந்து சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த வெற்றிலையோடு சேர்த்து காய்ச்சும் பொழுது சளி பிடிக்காது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக தலைக்கு எண்ணெய் வச்சா முடி வளர்ந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க. நம்மளோட முடி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹேர் ஒரு நரிஷ்மெண்ட்காக தான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம். நிறைய அதிகப்படியாக எண்ணெய் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ஆகிடும். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். இதை தாண்டி ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை நேரில் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுக்குறோம். எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலும் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் நேச்சுரலான ஹெர்பல் ஷாம்பூஸும் இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, உங்கள் லைன் கிளியரா இல்லை. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? பாட்டிக்காங்க. ஓகே, பாட்டியோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. பாட்டிக்கு 58 வயசு ஆச்சுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். பாட்டிக்கு ரொம்ப நாளா கால் வலி இருக்கு. சரிங்கம்மா, அது சரி பண்ணணுங்க. ஓகேம்மா, நடக்கிறாங்களா? நடக்கிறாங்க. ஓகே, கால்கள்ல வீக்கம் இருக்கா? வீக்கம் எல்லாம் இல்லைங்க, வலி மட்டும் இருக்கு. சரி, ஓகே. நம்மளோட மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்கால் மூட்டு வலியா இருக்கலாம், தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, L4 L5 கம்ப்ரெஷன், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து எலும்புகளும் தசைகளும் தசை நார்களும் வலுவடைகிற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுப்போம். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது வலிகள் இமிடியேட்டாக குறைய ஆரம்பிக்கும். வலி மாத்திரைகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வலி உணர்வு இல்லாமல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதற்குரிய மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அந்த வலி மாத்திரையே நமக்கு தேவைப்படாது. நிறைய பேர் வந்து வலி மாத்திரைகள் எடுக்க எடுக்க லிவரும் அதே மாதிரி கிட்னியும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான தமிழ் மருத்துவத்தில் கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்கள் வெளியேற்றத்துக்காகவும் தசை நார்கள் வலுவடைகிறதுக்காகவும் மருந்துகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மூட்டு வலிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, வயசானவங்களுக்கு எலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிக்கும். அந்த தேய்மானத்துக்கு ஒரே ஆப்ஷன் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணியும் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வலியோடு தான் வராங்க. ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளோட வர்ம சிகிச்சை மேற்கொண்டு வலிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ எல்லாருமே பயத்தோட கேள்வி கேட்கும்போது சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நீங்கள் அந்த விளக்கம் கொடுக்கும்போதே அதை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுலேயே பாதி ஹீலான மாதிரி இருக்குது டாக்டர். ஸோ நிறைய நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.